மோடு அப்படின்னு சொல்றதுக்கு ஜன்னல்னா நம்மளுக்கு தெரியும். கதவு, ஜன்னல் இதெல்லாம் ஷார்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். பேர்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்க. கிடக்கி ஓகேங்களா? கிடக்கி ஜன்னல்னா கிடக்கி, மூடுறதுக்கு முச்சு. கிடக்கி முச்சு. கதவு தீர ஓகேங்களா? தீரன்றதுக்கும் நம்ம வேர்ட்ஸ் வந்து ஷார்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். கதவுன்றதுக்கு பாகிலோ, தீர அப்படின்றதுக்கு தெகி. கதவுன்றதுக்கு பாகிலோ, தீரன்றதுக்கு தெகி. புத்தகம் தீர ஓகேங்களா? புத்தகம் தீர அப்படின்றதுக்கு புக் ஓகேங்களா? புத்தகம்ன்றதுக்கு புஸ்தகா. புஸ்தகா தீர அப்படின்றதுக்கு தெகி. புஸ்தகா தெகி. என்ன போக விடு. என்ன போக விடு அப்படின்னு சொல்றதுக்கு என்னை அப்படின்னு வந்தாவே நன்னனோ, அவனை அவனனோ அப்படின்னு நம்ம சொல்லணும். அவளை அவளனோ. சோ என்னை போக விடு அப்படின்றதுக்கு நன்னனோ, போகன்றதுக்கு ஹோகா, விடுன்றதுக்கு விடு. சோ நன்னனு ஹோகா விடு. இதுவே ரெஸ்பெக்டா சொல்லணும்னா நன்னனு ஹோகா விடி. அதாவது என்னை போக விடுங்கிறதுக்கு நன்னனு ஹோகா விடி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வேகமாக சொல் ஓகேங்களா? இங்க வந்து வேகம் அப்படின்றது சத்தம் ஓகேங்களா? சத்தமா சொல்லு அப்படின்ற மீனிங்ல தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஜோராகி ஹேலு. ஹேலு சொல்லுனா ஹேலு. ஜோராகின்றது நம்ம தமிழ்ல கூட யூஸ் பண்ணுவோம். தமிழ் மீன்ஸ் மோஸ்ட்லி நீங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா தமிழ் பேசுறவங்க இந்த சத்தமா சொல்லுறது ஜோரா சொல்லு அப்படின்ட்டு சொல்லுவாங்க வீட்ல. சோ ஜோரான்ற வேர்டு நமக்கு தெரிஞ்ச வேர்டு தான். சத்தமா சொல்லுறது ஜோராகி ஹேலு அப்படின்னு சொல்லலாம்.